வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்மளோட சேனலை வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. பக்கத்திலே வர பெல் ஐக்கானையும் சேர்த்து பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் வந்து எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன் வரும். என்னோட வீடியோஸ் எல்லாமே நீங்க வந்து மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ள போலாம். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் தையல் தமிழில். இந்த வீடியோல நம்ம வந்து பைப்பிங் வச்சு டிசைன் கழுத்து சுடிதாருக்கு வந்து எப்படி தைக்கிறது அப்படின்றத பார்க்க போறோம். ஏற்கனவே நம்ம சேனல்ல வந்து சுடிதார் வந்து எப்படி ஈஸியா கட் பண்றது, பாடி மெஷர்மெண்ட் வச்சு எப்படி கட் பண்றது அப்படின்ற வீடியோ எல்லாம் இருக்கு. அந்த வீடியோஸோட லிங்க்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் மேல ஐ கார்ட்ஸ்லயும் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். நீங்க செக் பண்ணி பாருங்க. இந்த டிசைன் வந்து தைக்கிறதுக்கு சுடிதாரோட ஃப்ரண்ட் பார்ட்டும் அதுக்கு லைனிங்கும் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ லைனிங்ல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிக்கலாம். கழுத்து அகலம் வந்து நான் 2.5 இன்ச் அளவுக்கு மார்க் பண்றேன். கழுத்து உயரம் வந்து 6.25 இன்ச் அளவுக்கு மார்க் பண்றேன். தச்சதுக்கு அப்புறம் நமக்கு 5.25 இன்ச் அளவுக்கு கழுத்து உயரம் வந்து வரும். இந்த அளவுக்கு வந்து ஒரு பாக்ஸ் போட்டு எடுத்துக்கலாம். அதுல இந்த மாதிரி வளைவா வந்து ஒரு டிசைன் போட்டு விடுறேன். ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு வெளிப்பக்கமா நான் இந்த மாதிரி ஷார்ப்பா கொண்டு வந்திருக்கேன். இதே மாதிரி ஒரு 15 டிசைன் வந்து நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. நீங்க செக் பண்ணி பாருங்க. அதுல இருக்க எந்த டிசைன்க்குனாலும் இதே பைப்பிங் மெத்தட் வந்து நீங்க யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ அந்த போட்ட டிசைன்ல இருந்து கீழ் பக்கமா 1.25 இன்ச் அளவுக்கு நான் இந்த மாதிரி மார்க் பண்ணி விடுறேன். கீழே மட்டும் மார்க் பண்ணிட்டு சைட்ல வந்து அந்த இடத்துல அந்த கோடு வந்து நான் எக்ஸ்டெண்ட் பண்ணி விடுறேன். நமக்கு வந்து 2 அடுக்கு மாதிரி வரும் இந்த டிசைன். அதுக்காக தான் இந்த மாதிரி 2 லைன் வந்து வரைஞ்சு விட்டுருக்கேன். இப்போ இந்த கழுத்து டிசைன் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ணும்போது நம்ம மேல வந்து ஃபுல்லா கட் பண்ணிடாம நம்ம மேல வந்து பிரிட்ஜ் வச்சு கட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி மெத்தட்ல தான் கட் பண்ண போறோம். இந்த டிசைன் வந்து நான் எப்படி தைக்க போறேன் அப்படின்னா, நம்ம கேன்வாஸ் இல்லாம நம்ம நார்மலா லைனிங் வச்சு ஸ்டிச் பண்ணுவோம்ல, அதே மாதிரியே தான் நான் வந்து தச்சு உங்களுக்கு காமிக்க போறேன். நீங்க உங்களுக்கு வேணும்னா நீங்க கேன்வாஸ் வச்சு கூட ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி கட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த சென்டர்ல இந்த கழுத்து பீஸ் வந்து நமக்கு தேவைப்படாது. கீழே நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கோம்ல, இந்த பீஸ் வந்து நமக்கு தேவைப்படும். இப்போ இந்த டிசைன் தைக்கிறதுக்கு வந்து நான் மெயின் கிளாத்ல எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி ஒரு கிளாத் எடுத்து வச்சிருக்கேன். இந்த துணிக்கு மேல நம்ம மெயின் கிளாத்தோட நல்ல பக்கம் மேல இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம். சென்டர் நாச் வந்து நம்ம கட் பண்ணிருக்கோம்ல, அது வந்து கரெக்டா இருக்கிற மாதிரி வச்சு மேல வச்சுக்கோங்க. நாச்ல இருந்து நம்ம சென்டர்ல ஒரு லைன் போட்டு விட்டுக்கலாம். மேல நம்ம லைனிங் கிளாத் வந்து இப்ப கட் பண்ணோம்ல இந்த டிசைன் நெக், அதை எடுத்து வச்சு அதுலயே நம்ம சென்டர் நாச் கட் பண்ணிருப்போம். அதை வச்சு கரெக்டா வந்து பின் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் இந்த மாதிரி ஃபுல்லா பின் பண்ணி எடுத்துட்டேன். சைட்ல வந்து நம்ம கழுத்து டிசைனை ஒட்டி 1 ஃபுட் அளவுக்கு நான் வந்து தையல் போட்டு விடுறேன். எந்த இடத்துல எல்லாம் கார்னர்ஸ் வருதோ அந்த இடத்துல எல்லாம் வந்து ஊசி நிப்பாட்டிட்டு நீங்க டைரக்ஷன் திருப்பினீங்கன்னா தான் இந்த டிசைன் நீங்க எந்த மாதிரி கட் பண்ணிருக்கீங்களோ அதே மாதிரி நீங்க தச்சு முடிச்சதுக்கு அப்புறமும் வரும். இப்போ ஃபுல்லா தச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நடுவில் இருக்க எக்ஸ்ட்ரா கிளாத்லாம் வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம். கட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த வளைவுகள் எந்த இடத்துல எல்லாம் வருதோ அங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி சின்னதா சிசர் கட் போட்டு விடணும். தையல்ல படாம வந்து கட் பண்ணணும். இந்த மாதிரி அந்த கார்னர்ஸ்ல சைட்ஸ்ல எல்லா பக்கத்துலயும் வந்து கட் பண்ணி விட்டதுக்கு அப்புறம் இந்த லைனிங் வந்து வெளி பக்கத்துல இருந்து நம்ம உள் பக்கமா திருப்பி விட்டுறலாம். வந்து லைனிங் வந்து திருப்பி எடுத்ததுக்கு அப்புறம் மேல வந்து ஒரு பதிவு தையல் போட்டிருக்கேன் அந்த நெக் டிசைனை சுத்தி. அதுக்கப்புறம் லைனிங்கையும் மெயின் கிளாத்தையும் சேர்த்து ஃபுல்லா வந்து அட்டாச் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இதுல பைப்பிங் பண்றதுக்கு வந்து நான் இந்த ஒயிட் கலர் கிளாத் வந்து எடுத்து வச்சிருக்கேன். கிராஸ் பீஸ் வந்து எடுத்திருக்கேன். நம்ம ரோப்க்குலாம் வந்து கிராஸ் பீஸ் கட் பண்ணுவோம்ல, அதே மாதிரி மெத்தட்ல கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இதோட ஒரு ஓரத்தை வந்து 1/4 இன்ச் அளவுக்கு மடிச்சு தச்சுக்கலாம். நீங்க நம்மளோட தையல் சேனல் பாக்குற மாதிரியே ஸ்ரீ ஆர்ட் அண்ட் கிரியேஷன் ஒரு ஆர்ட் சேனல் இருக்கு. அதுல நான் ஆரி ஒர்க் வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணுவேன். உங்களுக்கு ஹேண்ட் எம்ப்ராய்டரி ஆரி ஒர்க்ல இன்ட்ரெஸ்ட் இருந்தா நீங்க அந்த சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த சேனலோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கேன். செக் பண்ணி பாருங்க. இப்போ இந்த துணியை வந்து நம்ம நல்ல பக்கத்துல வச்சு தச்சு உள்பக்கமா திருப்பி எடுத்துக்க போறோம். அந்த துணி வந்து பைப்பிங் துணி வந்து அடிப்பக்கம் இருக்கிற மாதிரியும் இந்த மெயின் கிளாத்தோட லைனிங் சைடு வந்து மேல் பக்கம் தெரியுற மாதிரியும் வச்சுட்டு இந்த மாதிரி வச்சு பைப்பிங் துணி வந்து தச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தைக்கிறதுக்கு வந்து ஈஸியா இருக்கும். லைட்டா பைப்பிங் அளவுக்கு மட்டும் இந்த வெள்ளை துணி வந்து தெரியுற மாதிரி வச்சு நம்ம ஒரு தையல் போடணும். தையல் வந்து நம்ம ஏற்கனவே அந்த எட்ஜ் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணி ஒரு பதிவு தையல் போட்டிருப்போம். அதுக்கு மேலேயே போட்டாவே போதும். 1/4 இன்ச் அகலத்துக்கு 1 ஃபுட் அளவுக்குலாம் தையல் போட தேவையில்லை. நம்ம எட்ஜில் வந்து ஒரு தையல் போட்டிருப்போம். அதே இடத்துல வந்து நம்ம திரும்ப தையல் போட்டுக்கிட்டே வரலாம். இப்போ இந்த இடத்துல கார்னர் திரும்புற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா வந்து ஊசி நிப்பாட்டிட்டு
அடியில இருக்க அந்த கிராஸ் பீஸ் மட்டும் நம்ம வந்து லைட்டா அந்த மாதிரி திருப்பி விட்டோம் அப்படின்னா நமக்கு அது வந்து நல்லா திரும்பி கொடுக்கும். இந்த சைட் கார்னர்லயும் அதே மாதிரி ஊசி நிப்பாட்டிட்டு அந்த கீழ இருக்க அந்த கிராஸ் பீஸ் மட்டும் கரெக்டா வந்து நமக்கு திருப்பிக்கலாம். இதே மாதிரி அந்த டிசைன் ஃபுல்லா வந்து மேல வரைக்கும் நான் தச்சு விட்டுக்கிறேன். இப்ப இந்த வெள்ளை கலர் துணியை வந்து பைப்பிங் அளவுக்கு உள்பக்கமா மடிச்சு விட்டு ஒரு தையல் வந்து மேல் பக்கம் போட்டு விட்டுக்கலாம். நம்ம எட்ஜ்ல தையல் போட்டிருக்கிறதுனால இது பைப்பிங் அளவுக்கு நல்லா சின்னதா மடிச்சு வரும். அதே மாதிரி கிராஸ் பீஸ் எடுத்திருக்கிறதுனால அந்த கார்னர்ஸ் எல்லாமே வந்து நமக்கு நல்லா திரும்பி வரும். உள்பக்கமா எதுவுமே கட் பண்ண எதுவும் தேவையில்லை. நம்ம இந்த மாதிரி மடிச்சு விட்டு தச்சாலே வந்து நமக்கு அந்த டிசைன் வந்து கரெக்டா திரும்பி வந்துரும். பைப்பிங் கிளாத் மட்டும் கிராஸ் பீஸ் தான் எடுத்துக்கணும். அப்பதான் இந்த மாதிரி வளைவுகள் எல்லாம் நமக்கு வந்து நல்லா திரும்பி கொடுக்கும். இதே மாதிரி நான் ஃபுல்லா வந்து தச்சு முடிச்சிருக்கேன். இப்போ ஒரு தையல் போட்டதுக்கு அப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இதுக்கு நடுவுல நம்ம ஏற்கனவே வந்து கட் பண்ணி வச்சிருந்தோம்ல இந்த துணியை வச்சு நம்ம இன்னொரு பேட்ச் ஒர்க் மாதிரி பண்ண போறோம். கட் பண்ணி வச்சிருக்க அந்த பீஸ்ல இருந்து நம்ம வந்து லைனிங்ல ஃபர்ஸ்ட் கட் பண்ணிக்கலாம். லைனிங்ல வந்து சைடுல எக்ஸ்ட்ரா 1 இன்ச் இருக்கிற மாதிரியும் கீழ் பக்கமா 1 இன்ச் இருக்கிற மாதிரியும் மார்க் பண்ணிக்கோங்க. மேல் பக்கம் வந்து தேவையில்லை. மேல் பக்கம் வந்து கரெக்டா அந்த துணி அளவு எவ்வளவு இருக்கோ அதே அளவுக்கு மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மார்க் பண்ணதுக்கு அப்புறம் இந்த துணியை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். லைனிங் துணி தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு இல்லை. கேன்வாஸ் கூட இதுக்கு பதிலாக நீங்க வந்து அயன் பண்ற கேன்வாஸ் கூட எடுத்துட்டு லைனிங்ல வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் கட் பண்ணி வச்சிருக்க இந்த லைனிங் அளவுக்கே வந்து மெயின் கிளாத்லயும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த லைனிங் கிளாத்தையும் மெயின் கிளாத்தையும் சேர்த்து நம்ம வந்து ஃபுல்லா வந்து அட்டாச் பண்ணி எடுத்துக்க போறோம். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்லாம் கட் பண்ணி விட்டதுக்கு அப்புறம் இந்த பீஸ்லயும் நம்ம மேல் பக்கம் மட்டும் இந்த வெள்ளை கலர் துணி வச்சு பைப்பிங் பண்ண போறோம். இதுலயே அந்த பைப்பிங் கிளாத்தை வந்து மேல் பக்கமா வச்சுட்டு பைப்பிங் அளவுக்கு சின்னதா வந்து நான் தையல் போட்டு விடுறேன். இப்போ அந்த பைப்பிங் கிளாத்தை வந்து வெளிப்பக்கத்துல இருந்து உள் பக்கமா திருப்பிட்டு பைப்பிங் அளவுக்கு இருக்கிற மாதிரி வச்சு ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்போ ஒரு தையல் போட்டதுக்கு அப்புறம் ஒரு 1/4 இன்ச் இடைவெளியில இன்னொரு தையல் வந்து 1 ஃபுட் அளவுக்கு போட்டு விட்டுக்கோங்க. அப்பதான் நமக்கு உள்ள இருக்க அந்த எக்ஸ்ட்ரா பைப்பிங் கிளாத் வந்து நமக்கு வெளியில திரும்பி வராது. இப்போ இந்த துணியோட சென்டர் வந்து மார்க் பண்ணிக்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் தச்சு வச்சிருக்கோம்ல அந்த கழுத்து டிசைன் எடுத்து வச்சு அதுலயும் வந்து நம்ம சென்டர் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். இப்போ அந்த சென்டர் பீஸ் எடுத்து வச்சுட்டு இதுக்கு நடுவுல வச்சு பின் பண்ணிக்கலாம். கரெக்டா சென்டர் மார்க் கரெக்டா இருக்கிற மாதிரி வச்சுட்டு பின் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி பின் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஏற்கனவே லைனிங்ல வந்து கட் பண்ணி வச்சிருக்கோம்ல அந்த துணியை எடுத்து வச்சுட்டு 3 சைடும் வந்து நமக்கு கரெக்டா ஒரு பைப்பிங் அளவுக்கு கேப் இருக்கிற மாதிரி வச்சுதான் இதை வந்து பின் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம இதுல வந்து கேன்வாஸ் வச்சு தைக்காம லைனிங் வந்து வெளிப்பக்கத்துல இருந்து உள்பக்கம் வந்து வச்சு தச்சிருக்கோம். அதனால இந்த அளவுக்கு கேப் வச்சுதான் நம்ம வந்து பின் பண்ணணும்.
இந்த சென்டர் பீஸையும் நம்ம வந்து கழுத்து டிசைனோட சேர்த்து தையல் போட்டுக்கலாம். இப்ப நான் வந்து ஒரு தையல் வந்து போட்டு எடுத்திருக்கேன். பக்கத்திலேயே ஒரு ஃபுட் அளவுக்கு இன்னொரு தையல் போட்டு விட்டோம் அப்படின்னா இந்த டிசைன் வந்து நமக்கு ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிரும். பேக் சைட்லயும் நமக்கு வந்து நீட்டா ஃபினிஷ் பண்ண மாதிரி இருக்கும். ரெண்டு தையல் போட்டு முடிச்சாச்சு. இப்ப பேக் சைடுல இருக்க அந்த எக்ஸ்ட்ரா கிளாத் நமக்கு வந்து வெளியில வராது. இந்த டிசைன் வந்து ஃபுல்லா ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஃப்ரண்ட் சைடு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி ஒரு சிம்பிளான நெக் டிசைன் வந்து பைப்பிங் வச்சு எப்படி தைக்கிறது அப்படின்றது வந்து நம்ம இந்த வீடியோல பார்த்தோம். இந்த சுடிதார் வந்து ஃபுல்லா ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடயும் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி நீங்களும் ஸ்டிச் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. பிகினர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை வந்து Facebook, Twitter, Instagram இது எல்லாத்துலயும் ஃபாலோ பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல வர பெல் ஐகானையும் சேர்த்து பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் ஃபியூச்சர்ல போற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.